அன்பின் மொழியில் இன்றைக்கு பழிவாங்க நினையாது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடாம இருக்கிறாங்க. இதற்கு பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல சமரசமே ஏற்பட்டு விடுது. இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. ஆனால் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க கூப்பிடாததை நம்ம மனசில் வச்சு இப்போது பழி வாங்கும் விதத்தில் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் அவங்கள நம்ம கூப்பிடாமல் இருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விதத்தில் இருந்து பெரிய பெரிய விதம் வரைக்கும் நம்ம பழி வாங்கக்கூடிய சுபாவம் உடையவராக தான் இருக்கிறோம். இன்னொரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். நாம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோம். நம்மளை எல்லோருக்கும் முன்பதாகவும் அந்த டீம் லீடர் ஆர் மேனேஜர் நம்மளை திட்டுறாங்க. நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அவங்கள பழிவாங்கும் விதத்தில் அவங்கள பற்றி இல்லாதது பொல்லாத நம்ம சுற்றிலும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நாம் பரப்பக்கூடிய நபர்களாக கூட இருப்போம். இந்த இரண்டு உதாரணத்திலிருந்து நம்முடைய இதயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பழிவாங்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறோங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் பைபிளில் இருந்து ஒரு அழகான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தாவீதின் மீது பொறாமை கொண்ட சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று அவரை துரத்துகிறார். அப்பொழுது தாவீது குகையிலையும் மலையிலையும் ஓடி ஒளிந்து கொள்வதை பார்க்க முடியுது. நீங்கள் யோசிக்கணும், கோலியாத்தை வீழ்த்தின தாவீதால் சவுலை வீழ்த்த முடியாதா அப்படின்னா நிச்சயமாக வீழ்த்த முடியும். ஏன்? சவுலை கொலை செய்வதற்கு 2 முறை தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் தாவீது சவுலை கொலை செய்யவில்லை. தாவீது சவுல் செய்த தீமைக்கும் துரோகத்துக்கும் பழி வாங்க நினைக்கலைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால தான் ஆண்டவர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்கிறாங்க. பழிவாங்க நினைக்காமல் இருப்பது கூட அன்பின் வெளிப்பாடுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். நமக்கு விரோதமாக ஒருத்தவங்க தீமை செஞ்சாலோ கலகம் செஞ்சாலோ துரோகம் செஞ்சாலும் கூட அவங்கள நம்ம திருப்பி பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. வேதம் இப்படியாக சொல்லுது, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னு சொல்லுது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லுது. அதனால் யாரேனும் துரோகம் செய்தாலோ தீமை செய்தாலும் கூட பழி வாங்காமல் இருக்கும் நினைவு கூட அன்பின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளலாம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.